லாங் டைம் ஒரு லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நான் அமேசான் அண்ட் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அஸ் யூஷுவல் ஈவினிங் எப்பயும் போல் ஒரு காஃபி டீ போட்டு குடித்தா தான் ரெஃப்ரெஷிங்காகவே இருக்கும். அதே போல் டீ போட்டு குடிச்சிட்டு தான் ஈவினிங் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணால் தான் அதுக்கப்புறம் நைட்டு குக் பண்ணவே மனசு வருன்ற லெவலுக்கு குப்பையாக ஆகிடுச்சு. கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணியே பல காலம் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி க்ளீன் பண்ணிவிட்டு தான் அடுத்து எந்த வேலைனாலும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு டைல்ஸ்லேருந்து தரையிலேருந்து எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்லுக். கேஸ் ஸ்டவ்க்கு கீழே மட்டும் க்ளீன் பண்ணாமல் மேலேயும் கையோடு சேர்த்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். கவுண்டர் டாப் கூட என்னதான் அந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணாலும் ஒரு நாள் 2 நாள்லேயே மறுபடியும் ஆயிலி ஆகிடுது. டெய்லியுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பட் நான் அப்படி க்ளீன் பண்ணுறதில்ல. வாங்கின புதுசில் அந்த ஆர்வத்தில் பண்ணிகிட்டு இருந்ததோட சரி, அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் தான் க்ளீன் பண்ணுறது. நான் வச்சுருக்கிறது ப்ரீத்தி ப்ளூ ஃப்ளேமோட 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான். அம்மா வீட்டில் இப்போ புதுசாக கேஸ் ஸ்டவ் வாங்கியிருந்தாங்க. பட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வாங்கியிருந்தாங்க. கிளாஸ் டாப்னால் இப்போ வந்து சிலதெல்லாம் வெடிக்குது, கிளாஸ் வந்து கிராக்காக விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருந்தாங்க. எனிவே நான் வாங்கி 2 இயர்ஸ் ஆனாலுமே எனக்கு இப்போ வர நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது கிராக்ஸ்லாம் விழுந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். நம்ம வாங்கும் போதே பிராண்டடாக பார்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வாரண்டிஸ் அண்ட் கேரண்டிஸ் படி நம்மளுக்கு இயர்ஸ் கணக்கில் இருக்கும். இப்போது நான் ஓப்பன் பண்ணுறது ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். செட் ஆஃப் 6ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 12 தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு வந்திருந்தது 6 மட்டும்தான் வந்திருந்தது. ஸோ நான் எகெயின் வந்து இஷ்யூஸ்லாம் கிளைம் பண்ணி மறுபடியும் அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிட்டு ப்ராடக்ட்டும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு. எகெயின் 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ தான் ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபர்ஸ்ட் 6 பீசஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு 6 பீசஸ் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. கவுண்டர் டாப் அண்ட் செல்ஃப் எல்லாத்துக்குமே ஒரு சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிகிட்டு இருந்தேன் பிளான் பண்ணி. காஃபி டீ சுகருக்கு தனியாக நான் அந்த நேம்ஸ்லாம் போட்டு இப்போ நிறைய பாக்ஸஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி வாங்குறது எனக்கு உடன்பாடு இல்லை. அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செட் ஆஃப் 3 கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வித் உட்டன் லிட்டோடு இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். டெய்லி யூஸில் இருக்கிற இந்த டீ காஃபி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாகவும் விசிபிளாகவும் இருக்கும். அண்ட் ஆல்சோ லுக் வைஸும் நம்மளுக்கு பார்க்கவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். நான் ஆர்டர் பண்ணும்போது பிளெயினாக தான் இருந்தது. பட் உள்ள ஸ்ட்ரைப்ஸோடு வந்திருந்தது. ஆர்டர் பண்ணதை விடவும் இந்த பீஸ் வந்து பெட்டராக வந்திருந்ததுனால நான் ரிட்டன் போடலை, இதையே வச்சுக்கிட்டேன். உடன் லிட் போட்டு மோஸ்ட்லி எல்லா கண்டெய்னர்ஸும் மாற்றிடலான்னு பார்க்கும்போது ரேட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தது. சரி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 1 லிட்டர் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் தான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிசீவ் ஆக போகுது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். டீ காஃபி சுகர் போடுறோம் சரி, அதை வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வேணும் இல்லையா, அதுவும் கவுண்டர் டாப்பில் வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அழகானதாக பார்த்து தானே செலக்ட் பண்ணுவோம். இது யார் வீட்டில் இல்லாத வீடே கிடையாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பட் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரிசீவர் இருந்தது ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பர்பாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். எந்த ஒரு டேமேஜ் அண்ட் டிஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மேலேயும் கீழேயும் வந்து நல்லாவே ஸ்பேஷியஸாக இருந்தது. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. அஸ் யூஷுவல் உப்பு ஜாடியும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை கீழே ரேக்கில் வச்சுட்டு மேலே வந்து சுகர், டீ, காஃபி அண்ட் நாட்டு சக்கரை போட்டுட்டு கூடவே ஃப்ளவர் வேஸ் வச்சு டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரேஜ் ரேக் நான் ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணான்னு பார்த்தேன். பட் கவுண்டர் டாப் டைல்ஸ் வந்து ஒயிட் வித் கிரேயிஷ் ஷேடில் இருக்கும் அப்படின்றனால மேலே வந்து நம்மளுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக பிளாக் ஆர்டர் பண்ணேன். ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் போட்டு டேமேஜ் இல்லாமல் வர்ற வரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஈகர்னஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி அது வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபில் பண்ணி அதை வச்சு அழகு பார்க்கணுன்ற ஈகர்னஸும் உண்டு. அதனால் ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் வந்தோடனே நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு 3 ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயும் நல்லாவே ஃபில் பண்ணி வச்சாச்சு. எனக்கு நாட்டு சக்கரை தான் ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்டும் நாட்டு சக்கரை தான் விரும்புவார். சில நேரம் ஒயிட் சுகர் கேட்பார். அண்ட் ஆல்சோ கெஸ்ட் எல்லாருமே வருவாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கும் சில டைம்ஸ் கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 2 ஸ்டோரேஜ் கண்டெய்னர் செராமிக் ஜார். இதில் ஆல்ரெடி டீ தூள் அண்ட் நாட்டு சக்கரை தான் போட்டு வச்சுருந்தேன். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு எகெயின் இதில் வந்து உப்பு ஒரு இதுலேயும் புளி ஒரு இதுலேயும் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டெய்னரை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. உப்பு கூட எப்போயுமே நம்ம வந்து மெட்டல் ஸ்பூன் போட்டோம் அப்படின்னா ரஸ்ட்டு ஃபார்மாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு மட்டும் உட்டன் ஸ்பூன் தான் வாங்கி யூஸ் பண்ணுறது. அதுக்காகவே தனியாக வாங்கி வச்சுருந்தது. இப்போ தான் அதுக்கு திறப்பு விழா பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். புளி வந்து நல்லா கெட்டியாக கவர்லேயே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு உள்ளே ஃபில் பண்ணிகிட்டு இருந்தேன். வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இந்த செராமிக் ஜார் வந்து நல்லாவே நம்மளுக்கு பிளேஸ் வந்து ஹோல்ட் பண்ணுது.
500 mlக்கு மேலேயுமே நம்ம நல்லாவே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கான அளவு வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருந்தது. ஆல்ரெடி நான் பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளூ, பிங்க் அண்ட் ஒயிட்டு தான் இருந்தது. பட் எனக்கு எல்லோ பிடிக்கும் அப்படின்றதுனால எல்லோவை வந்து தேடி பிடிச்சி ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன் ஃபைனலி. இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம செலவுன்னு தான் பார்க்குறோம். பட் ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட கவுண்டர் டாப் அண்ட் கிச்சனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்கி டெக்கரேட் பண்ணோம் அப்படின்றது கிடையாது. ரீசனபிள் அண்ட் காஸ்ட் எஃபெக்டிவாகவும் வாங்கலாம். நம்மளுக்கு அதுக்குன்னே இருக்குது மீஷோ அண்ட் அமேசான். எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நைட் வந்து ஒரு மஷ்ரூம் கறி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மஷ்ரூம் கறிக்கு சிம்பிளாக சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய்ச்சில், கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, கசகசா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இன்னொரு சைடு மஷ்ரூமும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எனக்கு எப்போயுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸை கார்ன்ஃப்ளவர் மாவில் போட்டு வாஷ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் எப்போயுமே கட் பண்ணுற ஷேப் ஒரு ஸ்டாண்டர்டான ஷேப்னால் இது தான். அதை தான் நான் காமிச்சிருக்கேன். அம்மா கிட்ட இந்த மாதிரிலாம் காமிச்சோம் அப்படின்னா பாரு எப்படி முழிச்சு பார்க்குதுன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்றத அந்த மாதிரி லாங்குவேஜில் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் உள்ளே இருக்க அந்த ப்ரௌன் பிளேஸஸை வந்து க்ளீன் பண்ணிட்டும் போடுவேன். சம்டைம்ஸ் வந்து அப்படியே டைம் ஆகிடுச்சு அப்படின்னா கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துப்பேன். அன்றைக்கி ஆல்ரெடி ஈவினிங் ஒர்க்கெல்லாம் முடிக்க லேட் ஆனது அப்படின்றனால எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணேன். கிரேவி பண்ணுறதுக்கு மிக்சியில் அரைச்ச பேஸ்ட் அண்ட் மஷ்ரூம், ஆனியன், தக்காளி அண்ட் ஸ்பைசஸ் இது எல்லாத்தையுமே நான் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிரேவிக்கான பேன் எடுத்து வெளியே வச்சேன். என்ன பேன் அப்படின்னா 5 liters பட்டர்ஃப்ளை ப்ரெஷர் குக்கர் தான் இது. அம்மா வீட்டிலேருந்து அம்மா தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. செம்ம ஹெவி வெயிட்டு. அவங்க யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்காக கொடுத்துருந்தாங்க. நம்ம இது மூடி போட்டு குக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மூடி போடாமல் ஜஸ்ட் பிளேட் வச்சும் க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த பேன் ஷேப்பை விட பெரிய சைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். பட் சம்டைம்ஸ் இதையும் யூஸ் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட்டு கடாயில் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ், சீரகம் எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலர் மாற வர நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் தக்காளியை சேர்த்து நல்லா அது மசிஞ்சு வர வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் மஷ்ரூம்ஸ் பார்க்கும்போதே ரொம்ப ஆசையாக இருக்கும் அண்ட் டெம்டிங்காக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்டேஷன் வந்துடும். மஷ்ரூம்ஸை நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான மசால் தூள் எல்லாமே சேர்த்துட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்தாச்சு. உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணியை ஊற்றி லைட்டாக கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அதோட பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா லிட்டு போட்டு மூடி வச்சு நம்ம 4 விசில் விட்டோம்னா சூப்பரான கிரேவி ரெடி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவிக்கு சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் எதுனாலுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோலேருந்து. பட் நான் எதிர்பார்த்தது ஒன்று, வந்தது ஒன்று. பட் எனக்கு அது லக்கா அன்லக்கான்னு தெரியல. ஆனால் ப்ராடக்ட் வந்து ஃபைனலி என்னோடய கவுண்டர் டாப் டைல்ஸுக்கு வந்து ரொம்பவே மேட்சிங்காக அமைஞ்சிருந்தது. ஆனால் அது வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்றது இன்னொன்று வாங்கி பார்த்தா தான் தெரியும். பட் நான் ஆல்ரெடி அமௌண்ட் கொடுத்து இதை வாங்கியாச்சு. ஸோ இந்த டைல்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மேட்சிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு வந்து உங்களோட கவுண்டர் டாப்க்கு நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களா இல்லைன்னா சேம் கலருக்கு சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கிச்சனுக்குள்ளே ஒவ்வொரு டைம் போகும்போதுமே நம்ம ஒவ்வொரு மைண்ட் செட்டில் போவோம். பட் அப்போ போகும்போது நம்ம கிச்சன் நீட் அண்ட் குட் லுக்கிங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு மைண்ட் என்ன அப்செட்டாக இருந்தாலுமே கொஞ்சமாவது ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகும். இப்போ இந்த டைல்ஸ் நான் வச்சு காமிச்சிருக்கேன் இல்லையா, பார்த்தீங்களா எவ்வளோ மேட்சிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்படி ஒரு டைல்ஸ் நான் மீஷோவில் பார்த்துருந்தாலும் ஆர்டர் பண்ணியிருப்பேனான்னு தெரில. பட் என்னோடய கவுண்டர் டாப் டைல்ஸ்க்கு இவ்வளோ மேட்சிங்காக வருன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபைனலி இதோட ஆணியை வந்து நான் தேடிட்டே இருந்தேன், இதுக்கு ஆணி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதே அட்டைப்பெட்டிலேருந்து எலக்ட்ரீஷியனை நான் கூப்பிட்டு இதோ இருக்குன்னு சொல்லி காமிச்சு ஒரு நோஸ் கட்டும் வாங்கி அதுக்கப்புறம் அவங்க மாட்டி கொடுத்துட்டு போனாங்க. நம்ம ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசர்ஸ்லாம் இங்கே வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் மெயினாகவே இந்த ஆர்கனைசர் வாங்கியிருந்தேன். இந்த டைல்ஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாக இல்லைனாலும் ஓவரால் பார்க்க நல்லாவே இருந்தது. இதை வந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இன்னும் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து அம்மா வந்து அரைச்சி கொடுத்துருந்தாங்க பொடி எல்லாமே. குழம்புத்தூள், தனி மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள்
எல்லாமே அரைச்சி கொடுத்துருந்தாங்க. அது எல்லாத்தையுமே பேக்கிங் ஓப்பன் பண்ணி இனிமேல் தான் பாக்ஸில் வந்து ஃபில் பண்ண போகிறேன் ஒவ்வொன்றா. நம்ம எந்த ஒரு விஷயமுமே புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் தொட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த கண்டெய்னரில் ஃபஸ்ட்டு மஞ்சள் தான் போட்டேன். சின்ன சின்ன இதுக்கெலாம் சகுனம் பார்க்குறீங்களே இப்படி அப்படின்னு கேட்பீங்க. என்ன பண்ணுறதுங்க, வீட்டில் ப்ராட்டப் அப்படி, அப்பா அம்மா அப்படி சொல்லி கொடுத்ததுனால நம்ம மைண்டும் அப்படியே செட் ஆகிடுச்சு. வேறு வழி இல்லை. எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு தான் ஆகணும். இந்த பாக்ஸில் இருக்கிறது மல்லித்தூள். இதை வந்து அடுத்து ஃபில் பண்ணலாம் அப்படின்ட்டு வரிசையாக வச்சா கலர் வந்து தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். மற்றபடி வந்து எது குழம்புத்தூள் எது தனி மிளகாய்த்தூள் டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஆர்டர் வைஸாக எது எது யூஸ் பண்ணுவோமோ அந்த ஆர்டர் படி தான் வச்சுருந்தேன். மல்லித்தூள் தான் இருக்கிறதுலே பாட்டில் ஃபுல்லாக நிறைஞ்சு சூப்பராக இருந்தது. மற்ற தூள் எல்லாமே தேவைப்படுற அளவுக்கு எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிச்சத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இது வந்து தனி மிளகாய் தூள் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. ஆல்ரெடி இது வந்து காலி ஆக போது அம்மாவும் அரைச்சி கொடுத்துருந்தாங்க அப்படின்றனால அதுக்கடுத்து குழம்பு மிளகாய் தூளையும் சேர்த்து ஃபில் பண்ணியாச்சு. சீரகத்தூள் மட்டும் ஆல்ரெடி நான் பிரித்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தனால இந்த டிமார்ட்டில் வாங்கின கிளிப் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கிளிப் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைனா டிமார்ட்டில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏர்டைட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த பாட்டில் வந்து ஓவராலாகவே லுக் அழகாக இருக்குது அப்படின்னா ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்ற ஐடியா இப்போ வரை இல்லை. மேபி ஸ்டிக்கரும் அழகாக ஏதாவது கிடச்சிது அப்படின்னா ஃப்யூச்சரில் வாங்கி ஒட்டுவேன். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து காமிக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபைனலி நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். அது எவ்வளோ கொஞ்சமாக இருக்குது பார்த்தீங்களா. ஏன்னா நான் என்னோடய குக்கிங்கில் அடிக்கடி யூஸ் பண்ணேன் இந்த கரம் மசாலா. அதுவும் வீட்டில் அரைச்சோம் அப்படின்னால தைரியமாகவே யூஸ் பண்ணலாம். ஆர்டர் வைஸ் மஞ்சள் தூள், குழம்புத்தூள், தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா இப்படி தான் நான் இப்போதைக்கு ஃபில் பண்ணியிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ்க்கு நம்ம போடுற மசாலாஸும் இது தான். அதை தவிர்த்து நம்ம வெளியே ஏதாவது வாங்கணும் அப்படின்னா சிக்கன் மசாலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலி ஓவராலாக கவுண்டர் டாப்பை ஓரளவுக்கு நல்லாவே செட் பண்ணியாச்சு. இன்னும் பாட்டில்ஸ் எம்டியாக இருக்கிறத மட்டும் நான் ஃபில் பண்ணணும். என்னென்ன போடலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கேன். ஆல்ரெடி ஐடியா பண்ணி தான் வாங்கியிருந்தேன். பட் இப்போ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ என்னோடய பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் தூக்கி போட்டுட்டு ஃபுல்லாகவே கிளாஸ்க்கு சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கிளாஸ் அண்ட் செராமிக்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்துருக்கவங்க அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக அது தெரியும். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.